அ அ போன கேள்வியில நம்ம பார்க்கும்போது, ஆ மகா பரிசுத்த ஸ்தலத்தில இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், பர்னிச்சர்ஸ் என்னென்ன இருந்தது என்பதை நம்ம பார்த்தோம். ஸோ அதுல ஒரு விஷயத்துல சில அடிஷனல் பாயிண்ட்ஸ் கூட நம்ம பார்த்தோம். அதுல இந்த ஒரு ஆர்க் ஆஃப் த காவனன்ட் பத்தி சகோதரி சாரா அவர்கள் நம்மட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. அதுல ஒரு பாயிண்ட் நம்ம அதுல லாஸ்ட் வீக் நம்ம பார்த்ததுல, அத ஸ்டாலின் பிரதர் அந்த பிக்சர் போடுறீங்களா? ஓகே பிரதர். பாருங்க இந்த பிக்சர் நீங்க பார்க்கலாம். இது வந்துட்டு டேபர்னாக்கிள் புக் ஆண்டன் ஃப்ரே அவர் குடுத்திருக்க அந்த டயகிராம் பாருங்க. இந்த பிக்சர் பாருங்க. ஸோ இந்த பிக்சர்ல நமக்கு எது காமிக்குதுன்னு கேட்டா, இந்த ஒரு ஆ சபை அப்படின்னு சொல்லும்போது, சபை, கிறிஸ்து, அப்புறமா பிதாவாகிய தேவன். தி ஒன்னஸ் ஆஃப் த டிவைன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் குடுக்குறாரு. ஸோ இது வந்துட்டு அந்த ஒரு டிவைன் தெய்வீக குடும்பத்தினுடைய ஒரு ஒருங்கிணைப்பு ஒன்னஸ வந்து இது காண்பிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இதுல அந்த ஷக்கீனா ஒளி மேல இருக்கு பாருங்க. இது நீங்க எப்போதும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். அது வந்துட்டு ஷக்கீனா ஒளி வந்து பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. சகோதரர் காமிக்கிறது நம்ம பார்க்கலாம். அது பிதாவாகிய தேவன். அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய அந்த மெர்சி சீட். இந்த மெர்சி சீட்ட நீங்க பார்க்கும்போது பிரைட் க்ரூம் அது இயேசு கிறிஸ்துவை மணவாளனை அடையாளமாக காமிக்குது. அது பாருங்க ஒரு அந்த கிரவுன் மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் இல்லையா? ஸோ அது கிரவுன் எப்படின்னா, தலைக்கு எப்படி கிரவுன் வைக்கிறோமோ, அது மாதிரி ஒரு டிசைனாக இருக்கும். அப்ப அது தலை ஆகிய கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. அதுக்கடுத்து நீங்க இந்த பெட்டி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டி தான் சபைக்கு அடையாளமாக இருக்குது. அது பிரைட் நம்ம பார்க்கிறோம். சர்ச். பெட்டி அதுக்கு கீழ. நீங்க பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய அந்த பெட்டியினுடைய அந்த வடிவம் இருக்கு இல்லையா? அந்த பெட்டி நீங்க பார்த்தீங்கன்னா, அது சபையை குறிக்குது. அப்ப பிதாவாகிய தேவன் அந்த ஷக்கினா ஒளி பிதாவாகிய தேவனை காமிக்குது. அதுக்கு அடுத்து நீங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த மெர்சி சீட் மேல போட்டிருக்கக்கூடிய ஒரு தட்டு. அது வந்துட்டு ஒரு திக்கு பிளேட் ஒரு 1 இன்ச் கோல்டு பிளேட். அப்படியே திக்கா ஒரு சீட் மேல போட்டிருப்பாங்க. அந்த சீட் தான் அதுக்கு மூடி மாதிரி. அந்த சீட்ட சுத்திலும் ஒரு டிசைன் இருக்கும். ஸோ அது வந்துட்டு அந்த ஒரு கிரவுன் மாதிரி இருக்கும். அது கிரவுன்னுன்னே பேரு. அது வந்து இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. பெட்டி தான் நீங்க பார்க்கும்போது அது சபை. ஏன்னா அந்த அந்த பெட்டிக்குள்ள தான் இந்த ஒரு மன்னா, அப்புறமா இந்த துளிர்த்த கோலு இதெல்லாம் வந்து பலகைகள்ல வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப அத பத்திய அந்த பாடங்கள் கூட இப்ப நம்ம தியானம் செய்ய போகிறோம். ஸோ இது லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு எடுத்து வச்சு, பட் அது காமிக்க முடியாம போச்சு. இது நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். இந்த பிக்சர் கூட நீங்க தேவைப்பட்டா உங்களுக்கு குரூப்ல நம்ம போட்டுருவோம் பிரதர். நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. பிரியமானவர்களே, இப்ப நம்ம இன்றைக்கு நம்ம அடுத்த கேள்விக்கு நம்ம போலாம். 36வது கேள்வி. வேற ஏதாச்சும் போன வாரத்துல ஏதாச்சும் கேள்விகள், டவுட், சந்தேகங்கள் ஏதாச்சும் இருக்குதா? இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. போன கிளாஸ்ல. ஓகே. சரி. அப்ப இந்த ஆரோன் என்ற தலைப்பின் கீழாக தான் நம்ம இப்ப பாடங்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். அதுல ஆரோன் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்கும்போது, அந்த பட்டட் ராட் சரிங்களா? ராட் தட் பட்டட் அதுதான் நம்ம பார்க்கிறோம். துளிர்த்த கோல் அந்த தலைப்பின் கீழாக இருக்கக்கூடிய பாடங்கள். அதுல வந்து நம்ம 36வது கேள்வி நம்ம பார்க்கும்போது, வாட் டிட் த ஆர்க் ஆஃப் த காவனன்ட் கண்டெயின்? ப்ளீஸ் ரீட் த ஸ்கிரிப்சர் விச் எக்ஸ்பிளைன் திஸ். அத பத்தி நம்ம இன்றைக்கு நம்ம அந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அதாவது உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது? இதை விளக்கும் வேத வசனங்களை படியுங்கள். ஆண்டனி பிரதர். சொல்லுங்க பிரதர். பிரதர் உங்களுடைய பாட்டு அது. சரி, படிக்கட்டுங்களா? எஸ் பிரதர். 36வது கேள்வி. உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது? இதை விளக்கும் வேத வசனங்களை படியுங்கள். முன்னமே சொல்லப்பட்ட பிரகாரமாக இது செவ்வக வடிவில் பொன் தகட்டால் மூடப்பட்ட பெட்டியாக இருக்கின்றது. பொன் மகிமையடைந்த திருச்சபை பெரும் தெய்வீக சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்பெட்டிக்குள் அந்த வசனங்க பிரதர். அது 37வது கேள்விக்கு ஆன்சர் படிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஆமா. இப்ப நீங்க உபாகமம் 31 26 வசனம். உபாகமம் 10 அது படிங்க. அதுதாங்க அந்த வசனங்கள் படிங்க. சரி அது சரி. வேண்டாம். அந்த பேராகிராஃப்ல அதுக்கு கீழ இருக்கக்கூடிய வசனங்கள். அந்த உபாகமம் 31 அதெல்லாம் படிக்கக்கூடாதா? அது
சிஸ்டர் அது கூட சேர்ந்து தான் வருது சிஸ்டர் இந்த பேராகிராஃப் கூட. ஆமாங்க. கரெக்ட் சரிங்க. பிரதர் படிங்க. படிங்க. முன்னமே சொல்லப்பட்ட பிரகாரமாக இது செவ்வக வடிவில் பொன் தகட்டால் மூடப்பட்ட பெட்டியாக இருக்கிறது. பொன் மகிமையடைந்த திருச்சபை பெரும் தெய்வீக சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்பெட்டிக்குள் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் அடங்கிய 2 பலகைகள். உபாகமம் 31 அதிகாரம் 24 வசனம். ஆரோனின் துணித்த கோல். என்னாகமம் 17 அதிகாரம் 8 வசனம். மற்றும் பொற்பாத்திரத்தின் மன்னா யாத்திரையாகமம் 16 அதிகாரம் 32 வசனம் ஆகிய பொருட்கள் இருந்தன. தேவனுடைய பூரண நியாய பிரமாணத்தை கிறிஸ்து எவ்விதமாக முழுவதுமாக நிறைவேற்றுவார் என்பதையும், நியாயத்தை வழங்கும் உரிமை எவ்வாறு அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதையும் இந்த பிரமாணம் நிழலாக காண்பிக்கிறது. அதுக்கு கீழே படிக்கணுமா பிரதர்? பிரதர் வசனங்கள் சேர்த்து. அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டுங்களா? நியாய பிரமாணம் அது இல்ல, உபாகமம் படிங்க. வசனம் படிங்க. உபாகமம் 31 அதிகாரம் 26, 10, 2, 5. யாத்திரையாகமம் 16 அதிகாரம் 32, 34 வசனங்கள். என்னாகமம் 17 அதிகாரம் 8 வசனம், 10 அதிகாரம் 10 அதிகாரம் 10 வசனம். அதுதான் இந்த வசனத்தை வந்து நீங்க இப்ப பைபிள்ல இருந்து படிங்க. உபாகமம் 31:26 இருக்குதா? பைபிள் வச்சிருக்கீங்களா? படிங்க. எஸ். இதுலயே போடுறீங்களா பிரதர்? எடுக்காம சரி, ஓகே. சிஸ்டர் சித்ரா சிஸ்டர் படிங்க. ஒரே நிமிஷம். ஓகே சிஸ்டர். உபாகமம் 37 அதிகாரம். ம். 31:26. நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். அங்கே அது நமக்கு விரோதமான சாட்சியா இருக்கும். 10 அதிகாரம் 2 வசனம். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன். நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார். 5 வசனம். அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி அந்த பலகைகளை நான் செய்த பெட்டியிலே வைத்தேன். கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அவைகள் அதில் வைத்திருக்கிறது. யாத்திராகமம் 16 அதிகாரம். 32 இருந்து. அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றான். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில் வைத்தான். என்னாகமம் 17 அதிகாரம். என்னாகமம் 17 அதிகாரம் 8 வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு
இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து பதுமை பழங்களை கொடுத்தது. 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோன் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் இப்படி அவர்கள் எனக்கு தேங்க்யூ சிஸ்டர். கேட்டுச்சுங்களா? அந்த கடைசி 10ஆம் வசனம் கேட்கல. படிக்கிறீங்களா? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். தேங்க்யூ. தேங்க்யூ. பிரியமானவர்களே, இப்ப நம்ம இந்த ஒரு கேள்விக்கான பதில் நம்ம பார்த்தா, அது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்தது அப்படிங்கிறது அந்த நம்ம இப்போ முதல் பேராகிராஃப்ல நம்ம பார்க்குறோம். T121 செகண்ட் பேரா. ஸோ அதுல நம்ம பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்க பிரகாரமாக 3 பொருட்கள் அங்க இருந்ததாக நம்ம பார்த்தோம். அதனுடைய விளக்கத்தையும் கூட அங்க கொடுத்தாரு. ஸோ அதனுடைய வசனங்கள் கூட அந்த வசனத்தின் அடிப்படையில பிதாவாகிய தேவன் வந்து மோசேக்கு விதமாக கட்டளையிட்டு இருந்தாரோ அந்த கட்டளையின்படியே உடன்படிக்கைக்குள்ள அந்த 2 கற்பலைகள் இருந்தன. அதோடு கூட அந்த பொற்பாத்திரத்துல மண்ணா வைக்கப்பட்டிருந்தது. அது கூட துளிர்த்த கோலும் அங்க வைக்கப்பட்டிருந்தது நம்ம பார்த்தோம். 3 அங்க பொருட்கள் அதுல வைக்கப்பட்டிருந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஸோ இது தேவனுடைய பூரண நியாயத்தை கிறிஸ்து எவ்விதமாக அவர் நிறைவேற்றுவார் என்பதை அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. அவருக்கு எந்த மாதிரியான ஒரு உரிமை அது கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நிழலாக நமக்கு அங்க காண்பிக்கிறது. ஓகே, இதுல வந்துட்டு வேற கருத்துக்கள் யாராவது இருக்கா? பிரதர் மிஸ்பா சிஸ்டர் இது எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே, சிஸ்டர் மிஸ்பா சிஸ்டர் 36 and 37. ஆமா பிரதர். சரி, ஓகே சிஸ்டர், நீங்க அப்படியே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க 2 மெசேஜ். குட் ஈவினிங் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரதர் இப்போ வந்து 36 கொஸ்டினுக்கு மட்டும் படிச்சிருக்காங்க. நம்ம அதுக்கு மட்டும் விளக்கம் பார்த்துட்டு 37 படிச்சதுக்கு அப்புறம் 37ஓட ஆன்சர் பார்க்கலாமா? வெரி குட். வெரி குட். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்து நம்மளுக்கு வந்து உடன்படிக்கை பெட்டியில வந்து வச்சிருக்க பொருட்களை பத்தின சில வசன பகுதிகள் வந்து தியானிக்கிறதுக்காக இந்த கேள்வி எழுப்புறாங்க. இந்த வசன பகுதிகள் ஆச்சரியம் என்னன்னா, ஒரு பொருட்களுடைய விவரமும் நமக்கு ஒவ்வொரு புத்தகத்துல இருந்து கிடைக்குது. ஸோ தேவன் வந்து தன்னுடைய திட்டங்களை கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எப்படி ஆராய்ச்சி செஞ்சு அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு அந்த 3 டிஃப்ரெண்ட் புக்ஸ்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். டியூட்ரானமி, எக்ஸடஸ் அண்ட் நம்பர்ஸ். இந்த வேர்சஸ்லேருந்து நமக்கு கிடைச்சிருக்க அந்த வசன பகுதிகள்லேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க விளக்கம் என்ன அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டியில நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 3 பொருட்கள் வைக்கப்படுது. ஒன்று வந்து ஆரோனின் துளிர்த்த கோல், இன்னொன்று வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸோட அந்த 2 பலகைகள், அதுக்கப்புறம் மன்னாவுடைய ஒரு போல் அங்க வந்து வச்சிருக்காங்க. இந்த 3 பொருட்களும் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு அப்படின்றது வந்து பிரதர் வந்து ஹைலைட் பண்றாங்க. எப்படி ஹைலைட் பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து உடன்படிக்கை பெட்டி வந்து மகிமை அடைஞ்ச சபை, அவங்க வந்து டிவைன் நேச்சர் மகிமை அடைஞ்ச சபையா இருந்து அவங்க செயல்படுற விதத்தை குறிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது அது கிறிஸ்து முழுமை அடைஞ்ச நிலைமையை அது குறிக்குது. ஸோ கிறிஸ்து முழுமை அடைஞ்ச அந்த நிலையில வந்து எந்தெந்த விதமான ஊழியங்கள் செய்வாங்க அப்படின்றத வந்து இந்த 3 பொருட்கள்ல வந்து தேவன் நமக்கு அடையாளமா வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ரொம்ப அருமையா நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, கிரைஸ்ட் அப்படின்றது ஹெட் அண்ட் பாடி அப்படின்றது வந்து ஒரு டீம் ஒர்க்கா இருக்கும்.
அவங்க ஒரு டீமா இருந்தாலும் அவங்க வந்து மனுக்குலத்தோட செயல்படுற விதமும் அவங்களுக்கு ஏறெடுக்கிற ஊழியங்களும் 3 விதமா இருக்கும், இல்ல 3 பாகங்களா இருக்கும் அப்படின்றத ரொம்பவே அழகா இங்க விளக்குறாங்க. என்ன அப்படின்னா, முதலாவதாக ஆரோனின் தொழிற்கோல் அப்படின்னா, அது வந்து ஆரோனுடைய ஆசாரியத்துவத்துக்கு ஒரு அடையாளமா இருந்தது, ஒரு அத்தாட்சியா இருந்தது. ஸோ கிறிஸ்துவும் சபை தான் இந்த பூலோகத்துக்கே தேவனுக்கும் உலகத்தின் மக்களுக்கும் ஆசாரியர்களா எப்படி ஊழியம் பாராட்ட போறாங்க, அவங்களுக்காக எப்படி தேவன் க்கும் மனுக்குலத்துக்கு நடுவுல மத்தியஸ்தரா வேலை செய்ய போறாங்க அப்படின்றதுக்கு அது ஒரு அடையாளம், அது ஒரு ஊழியம். இன்னொன்னு வந்து மன்னாவுடைய ஒரு ஒரு பகுதி வந்து அது எப்போதுமே அழியாத ஒரு ஒரு போல்ல வந்து அங்க ஒரு கோல்டன் பாட்ல இருக்கு அப்படின்றது என்ன குறிக்கிறத பாக்குறோம் அப்படின்னா, அது வந்து நித்தியத்துக்கும் நித்திய ஜீவன் கொடுக்கக்கூடிய போஷிப்புக்காக அங்க வச்சிருக்க மன்னா. அது வந்து கர்த்தர் இயேசுவும் சபை மக்களும் மனுக்குலத்துக்கு எப்போதுமே பாராட்ட போறாங்க. தேவனுடைய லிவிங் ட்ரூத் வந்து அவங்க தான் இந்த உலகத்தின் மக்களுக்கு வந்து பகிர்ந்துக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 10 பிரமாணங்களுடைய அந்த பலகைகள் 2 பலகைகளும் அங்க இருக்கிறது வந்து பிரதர் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி, கர்த்தர் இயேசு வந்து எப்படி நியாயத்தை வந்து செயல்படுத்துற அதிகாரியா அவரும் அவருடைய சபை மக்களும் இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சியா அந்த பரிபூர்ண நியாய பிரமாணத்துக்கு பர்ஃபெக்ட் லாவோட லா எக்ஸிக்யூட்டரா இருக்கிற அந்த லீகல் அத்தாரிட்டி பெற்ற ஒரு நபரா இருக்கிறதுக்கு வந்து அது ஒரு அடையாளமா இருக்கு. ஸோ இந்த 3 விஷயங்களும் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தேவன் வச்சிருந்தாரு. இந்த 3 விஷயங்களும் கர்த்தர் இயேசு சபை ஓட ராஜ்யத்துல செய்ய போற 3 விதமான ஊழியர்களை வந்து குறிக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. கண்டிப்பா டேபர்நாக்கிள் 2 புக்கில் ரெஃபர் பண்ணிட்டாங்க சகோதரி. அருமையா அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நன்றி சகோதரி. வேற கருத்துக்கள் இருக்கா இந்த இதுல? பிரதர் இது சிஸ்டர் வந்து என்ன ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னா 37th அந்த ஆன்சர் இருக்கு இல்லைங்களா, அடிஷனல் ரெஃபரன்ஸ் அது படிச்சுட்டு பிறகு அது அது கூட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. சரி ஆண்டனி பிரதர் நீங்க படிங்க. 37 question and answer. Yes brother. அங்கிருந்த 2 நியாய பிரமாண பலகைகள் எதை குறித்தன? ஏன் 2 இருந்தன? பதில்: நியாய பிரமாணம் முழுமையாக நிறைவேற தேவனுடைய பரிபூரண நியாய பிரமாணத்தின் முழுமையான தேவைகளையும் கிறிஸ்து எவ்வாறு பூர்த்தி செய்வார் என்பதையும் அவர் அந்த நியாய பிரமாணத்தின் நிறைவேறுவதற்காக இருப்பதை நியாய பிரமாணம் காண்பித்தது. நாம் ஏன் 2 நியாய பிரமாண பலகைகள் இருந்தன என்பதை குறித்து சொல்லப்படவில்லை. எனவே இதை பற்றி நாம் வெறும் நமது கருத்தையோ அல்லது ஊக்கத்தையோ மட்டுமே கூற முடியும். எனது ஊக்கம் என்னவெனில், இந்த 2 நியாய பிரமாண பலகைகள் தேவனுடைய நியாய பிரமாணத்தின் 2 பகுதிகளை குறிக்கக்கூடும். ஒன்று நம்மை சார்ந்தது, மற்றொன்று நம்முடைய சமன்பட மனிதரை சார்ந்தது. இயேசு நியாய பிரமாணத்தின் 2 பகுதிகளையும் கூறினார். முதலாவது என்பது முதல் பலகையில் இருந்ததை சார்ந்தது. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும்
தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். ஒன்று தேவனுக்கேற்ப நம்முடைய கடமையை பற்றி கூறுகிறது. மற்றொன்று நம்முடைய சக மனிதர்களுக்கேற்ப நம்முடைய கடமையை பற்றி கூறுகிறது. இவை ஒன்றுக்கொன்று தனித்தனியாக ஒரு பலகையில் ஒன்று மற்றும் மற்றொரு பலகையில் ஒன்றுக்கொன்று எழுதப்பட்டிருந்தன. இதனால் 2 நியாயப்பிரமாண பலகைகள் இருந்தன. இதையும் படிக்கணுமா பிரதர்? பிரதர் Yes, brother. தொடர்ந்து படிங்க. கிருபா கிருபாசனமாகிய மூடியின் கீழ் பெட்டிக்குள் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் நியாயப்பிரமாணத்தின் 2 கற்பலகைகளும் காணப்பட்டன. இவை சர்வ வல்லமையுள்ளவர் தம் ஜனங்களுக்காக பண்ணியுள்ள மகிமையான ஏற்பாடுகளையும் வாக்குத்தத்தங்களையும் அடையாளப்படுத்துகின்றன. இவ்விதமாய் நிழல்படுத்தப்பட்டுள்ளவைகளின் நிஜங்களை ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியால் தேவனுக்கு நன்றி செலுத்தவே உடன்படிக்கை பெட்டியை காணப்படுகின்றார்கள். அவரில் நியாயப்பிரமாணம் அதன் முழு நிறைவேறுதலை அடங்கியிருக்கிறது. அவரில் ஆரோனின் கோலினால் அடையாளப்படுத்தப்படும் ஆசாரியத்துவம் காணப்படுகிறது. இன்னுமாக அவரில் பரலோக மன்னா அருளப்பட்டுள்ளது. இவைகள் அனைத்தும் கிருபாசனத்தின் வாயிலாக நம்முடைய ஆக்கப்பட்டுள்ளது. ஆச்சு பிரதர். நம்முடையதாக்கப்பட்டுள்ளது. ஓகே பிரதர், தேங்க்யூ. சிஸ்டர் பிஷ்பா, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தேங்க்யூ பிரதர். பிரதர் வந்து அழகா எப்படி படிச்சாங்களோ அதே விளக்கத்துல நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலை பார்க்குறோம். கேள்வி என்னன்னா, நியாயப்பிரமாணத்தின் 2 பலகைகளை வந்து பலகைகள் எதை குறிக்குது, அது 2ஆக எதுக்கு இருந்தது அப்படின்றத கேள்வியா கேட்குறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஏன்னா 10 கட்டளைகள் அப்படின்றது ஒரே ஷார்ட்ல தேவன் வந்து கொடுத்தது. அது 2 தடவை கொடுத்துருந்தாலும் ஒரே விஷயங்களை தான் கொடுத்துருந்தாரு 10 கட்டளைகளா. அப்போ இந்த 2 பலகைகளை வந்து எதுக்கு வைக்கணுமா இருந்தது? அது ஒரே பலகையில வந்து தேவன் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்றதுக்கு வந்து நமக்கு வந்து டிரெக்டான வசன பகுதி இல்லை அப்படின்றது வந்து பிரதர் வந்து ரொம்ப ஆனஸ்டா கன்ஃபெஸ் பண்றாங்க. இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு கோர்வையான வசனத்தையோ இல்லை ஒரு ஹார்மனைஸ் பண்ணக்கூடிய ஒரு 4-5 பகுதிகள்லேருந்து எடுத்து வந்து அவரால் காமிக்க முடியல. அது வந்து அழகாக பிரதர் வந்து அந்த இயலாமையை வந்து ஃபஸ்ட்டு பகிர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய ஹோலி ஸ்பிரிட்டோட இன்ஸ்பிரேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10 கட்டளைகள் வந்து 2 பாகமாக பிரிக்கப்படுது. முதல் 5 கட்டளைகள் வந்து தேவனுக்குரிய கட்டளைகள். அப்படின்னா மனிதர் வந்து தேவனுக்கு செலுத்த வேண்டிய சில கடமைகளும் அந்த கட்டளைகளில் வந்து அடங்கியிருக்கும். அடுத்த 5 கட்டளைகள் வந்து பிறனோட உடன் மக்களோட ஃபெலோ மென்னோட நடத்தக்கூடிய இல்லை படுத்த வேண்டிய சில காரியங்களை வந்து தேவன் வந்து அந்த கட்டளைகளை கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்மளால பார்க்க முடியுது இந்த 2 பலகைகள்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 விஷயத்தையும் நமக்கு வந்து கர்த்தர் இயேசு வந்து அவருடைய கோல்டன் ரூல்ஸ்ல வந்து நமக்கு வந்து அழகா பிரிச்சு காமிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, முதலாவதாக உங்களுடைய கர்த்தரை வந்து உங்களுடைய முழு மனதோடையும் முழு ஆத்மாவோடையும் முழு பலத்தோடையும் அன்பு கூறுவாயாக அப்படின்ற அந்த முதல் கட்டளை. ஸோ இந்த கட்டளை வந்து முதல் 5 கட்டளைகள் வந்து இந்த வசன பகுதிக்குள்ள வந்துருது. ஸோ அங்க வந்து ரூல்ஸா அங்க வந்து தேவன் கொடுத்துருந்தாருன்னா, இங்க வந்து பிரின்சிபலா கர்த்தர் இயேசு நமக்கு வந்து மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ ரூல்ஸ் வந்து ஒரு செயல்முறையில வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்துல 10 கட்டளைகள்ல சொன்னா, அதுக்குள்ள இருக்கிற கொள்கையை வந்து இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு அழகா எடுத்து கோல்டன் ரூல் வழியே நமக்கு வந்து பொன்னான பிரமாணத்துல வந்து முதல் ரூல்ல கொடுக்குறாரு.
அடுத்த 5 கட்டளைகள் வந்து உடன் மக்களோட நம்மளுடைய கடமைகளும் நம்மளுடைய நியாயமான செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து அங்கே வந்து குறிக்குது. ஸோ அது வந்து 2வது கோல்டன் ரூலில் வந்து கர்த்தர் இயேசு நமக்கு வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. தன்னை போலவே பிறனை எப்படி நம்ம நேசிக்கணும், நம்ம வந்து எப்படி நமக்கு யாராச்சும் ஏதாச்சும் செய்யணும் இல்லை பேசணும், நம்மளை வந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம விரும்பணும் அப்படின்னா அது வந்து நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறது தான் நம்ம செய்ய வேண்டிய நியாயமான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து 2வது கோல்டன் ரூல்ல வந்து கர்த்தர் இயேசு சம்மரைஸ் பண்றாங்க. இதுதான் 10 கட்டளைகள்ல வந்து 2ஆம் 5 கட்டளைகள்ல வந்து பிறனோட எப்படியெல்லாம் நடந்துக்கணும், நியாயமா என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அங்க அடங்கி இருக்கு. ஸோ இது வந்து நம்ம முதல்ல பார்த்த ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா பலகைகள் வந்து உடன்படிக்கை பெட்டிக்குள்ள எதுக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கர்த்தர் இயேசு சபை மக்களோட வரப்போற ராஜ்யத்துல நியாயத்தை வந்து எப்படி இந்த உலகத்தின் மக்கள் மத்தியில செயல்படுத்த போறாரு அப்படின்றதுக்கு ஒரு ஒரு சிம்பிளா இருக்கு, ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்னா இந்த 2 பாகங்களை வச்சுதான் அந்த நியாய பிரமாணம் இருக்கும். அந்த பெர்ஃபெக்ட் லா வந்து அயர்ன் ரூல் அப்படின்றது நம்ம சொல்றோம். அது வந்து ரூல்ஸ் மாதிரி மட்டும் இருக்காது பழைய ஏற்பாடுல பார்த்தபடி. ஆனா கர்த்தர் இயேசு எப்படி அதுக்குள்ள இந்த கொள்கையை எடுத்து ஹைலைட் பண்றாரோ புது உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற எல்லா உலகத்தின் மக்களும் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களா இருப்பாங்க, அப்படின்னா கட்டளைகளையும் ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களா இருப்பாங்க. அதுக்குள்ள இருக்கிற சாராம்சமான அந்த கொள்கையையும் ஃபாலோ பண்ற மக்களாக இருப்பாங்க. அவங்களுடைய அன்பும் அவங்களுடைய செயல்பாடுகளும் அவங்களுடைய இருதயமும் ஃபர்ஸ்ட் தேவனுக்கு அன்பு கூறுறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஆகும். அதுக்காக கர்த்தர் இயேசுவும் சபையும் அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. 2வதாக தன்னோட உடன் மக்களோட எப்படி இருக்கணும் அப்படின்றத கூட தேவன் வந்து கற்றுக் கொடுப்பாரு. அந்த நியாய நீதியை வந்து தேவன் வந்து கற்றுக் கொடுப்பாரு அப்படின்றது வந்து இங்க ரொம்ப அழகாவே விளக்குறாங்க. ஸோ அடுத்த பகுதியில வந்து திரும்பியும் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த 3 பொருட்கள் பத்தின ஒரு விளக்கம் இருக்கு. பட் அது வந்து ரிப்பீட் பண்ணாம நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன ஹைலைட் பண்ண விரும்புறோம் அப்படின்னா அந்த பேராகிராஃப்ல வந்து மர்சி சீட் அப்படின்றத வந்து ஹைலைட் பண்றாங்க. ஸோ மர்சி சீட் வந்து உடன்படிக்கை பெட்டியோட லிட்டு, அதுதான் மூடி. அந்த மூடிக்கு பேரே மர்சி சீட் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த மர்சி சீட் எதை குறிக்குது அப்படின்னா கர்த்தர் வந்து அந்த உடன்படிக்கையை வந்து ஒரு எப்படி ஒரு அன்பான ஒரு இரக்கமான ஒரு உடன்படிக்கைக்குள்ள இந்த 3 விஷயங்களும் அடங்கி இருக்கும் அப்படின்றத வந்து தேவனுடைய அன்பு வந்து எப்படி கர்த்தர் இயேசுவோட ரான்சம் மூலியமாக எப்படி உலகத்தின் மக்களுக்கு போய் அதுக்கப்புறம் இந்த 3 ஊழியங்களை வந்து கர்த்தர் இயேசு தன்னுடைய சபையோட செய்வாரு அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி நைஸ். அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நன்றி. பிரியமானவர்களே, இங்கே நம்ம பார்க்க பாருங்க, இந்த ஒரு முக்கியமாக இந்த 2 பலகைகள் அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு ரொம்ப அருமையான அந்த ஒரு நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த கட்டளைகளை அது நமக்கு அடையாளமாக காண்பிக்குது. முதலாவது நம்ம பார்க்கும்போது தேவனுக்கேற்ற கடமைகள் மற்றும் நம்முடைய சக மனிதர்களிடத்துல நம்முடைய கடமைகள் அப்படிங்கிற 2 விஷயத்தை அது நமக்கு அருமையாக காமிக்கிறது நம்ம பார்க்கலாம். இங்கே இன்னுமாக அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறத கூட சகோதரி வந்து ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாக்கா நீங்க ஷேர் பண்ணலாம். மற்றவர்கள் எஸ் பிரதர் ஸ்டாலின் பிரதர். பிரதர் எஸ் பிரதர். பிரதர் அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோலில் வந்து ஒரு பாயிண்ட் என்னன்னா அது வந்து அந்த அதில் வந்து அந்த பாதாம் அந்த ஆல்மண்ட் அது வந்து இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து படிக்கிறோம் வசனத்தில். ஸோ அந்த ஒரு பாதாமு கூட இன்னும் ஒரு மீனிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போது பாதாம் அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து இலைகள் இந்த லீவ்ஸ் வந்துட்டு பிறகு தான் கனி வரும், ஃப்ரூட் வரும். பட் பாதாமில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தன்மை என்னென்னா முதல்ல வந்து ஃப்ரூட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது லீவ்ஸ் அந்த இலைகள் வரத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு ஃப்ரூட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து
சபையா அந்த ஒரு மகிமையில போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பூமியில இருக்கும்போதே நம்மளுடைய ஃப்ரூட் வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடணும். அதாவது நம்ம ஃப்ரூட் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ நம்ம வந்து சபையா மாறத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு பூமியில நம்ம வாழும்போது ஒரு சாட்சியா இருக்கணும். நம்ம சபையா மாறிட்ட பிறகு அவங்க நம்மள சபையா வந்து ரெகக்னைஸ் பண்ணும்போது அவங்க வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கணுமா, கரெக்ட் இவரு சபையா போனது வந்து கரெக்ட் தான். ஏன்னா இவரு சாட்சியா இவரு இருக்கும்போதே நான் இவர் கூட தான் இருந்தேன். நான் பக்கத்துல தான் இருந்தேன். இவருடைய வாழ்க்கைய வந்து நான் பார்த்தேன். இவரு சபை தான். இவரு டிசர்விங் தான் அப்படின்ட்டு அவங்க வந்து அது ஒரு டெஸ்டிமோனியா வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இப்பவே அந்த ஒரு கனி வந்து நம்ம வந்து குடுக்கணும் அப்படின்ற ஒரு மீனிங் கூட அது குடுக்குது. பிரதர். தேங்க்யூ பிரதர். அருமை. ஏன்னா இது நெக்ஸ்ட் அது தொடர்ந்து வருது அது அந்த கேள்வி பதில் கூட. பட் இருந்தாலும் அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி. வேற எனி அதர் பாயிண்ட்ஸ் into this? அஜூட் பிரதர். குட் ஈவினிங் சிஸ்டர்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் ரசல் பிரதர், இது நீங்க சொல்லி ஆகணும். ஆ. இப்போ இருக்கிற இந்த ஒரு சீரீஸ்ல யாத்திராகமும் 20வது அதிகாரம் இல்லைங்களா? ஆமா. அதுல கொஞ்சம் நீங்க 1ல இருந்து 10 கட்டளைகளா? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கரெக்டா பண்ணுங்க, படிச்சு பண்ணுங்க. ஓகே. சிஸ்டர் படிக்கிறீங்களா? படிக்கிறாங்க. இங்க ராஜு ஒரு நிமிஷம் சிஸ்டர். ராஜு பிரதர், குணா சிஸ்டர் இருக்கிறாங்களா? சரி, ஓகே. சிஸ்டர் நீங்க படிங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1 தொடங்கி. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கின்றேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவன்களானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அதே மாதிரி மத்தேயு எதனை சுவிசேஷம் 2 37 38 படிக்கிறீங்களா? மத்தேயு 2:22. அது 36ல இருந்து 40 வரைக்கும் இருக்குது. அந்த வசனம் நோட் பண்ணிக்கோங்க. 22 37 38. 37 38. ஓகே.
மத்தேயு 2ஆம் அதிகாரம் 22, 23. அதாவது சிஸ்டர் 22ஆம் ஆகிலும் அதிகாரம். 22ஆம் அதிகாரம் 37, 38. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. ரசல் பிரதர், இதோடைய ஃபர்ஸ்ட் படிச்ச விஷயத்தையுமா இப்போ படிச்சிருக்க விஷயத்தையுமே நீங்க வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் விவரிச்சு சொன்னீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளீஸ் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ ப்ரஸ். ஓகே ஓகே பிரியமானவர்களே, இதுல சகோதரன் கேட்ட விதமாக நம்ம பார்க்கும்போது யாத்திராகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய இந்த 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகள் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது 2 பலகைகள்ல அங்க எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பாக்குறோம். அதுல முதலாவது ஒரு பலகையில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா தேவனுக்கு ஏற்ற காரியம். நம்ம இங்க படிச்சோம் இல்லையா, நம்மளுடைய அதாவது தேவனுக்கேற்ப நம்முடைய கடமைகள், அது ஒரு பலகையில் இருந்துச்சு. இன்னொன்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய சக மனிதர்களிடத்திலே நம்மளுடைய கடமைகள், அது ஒரு பலகையில் இருந்துச்சு. இந்த வசனங்கள் நம்ம பிரிக்கும் போது இது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல 1-12 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது தேவனுக்கேற்ற கடமைகளை அங்க வந்து பேசிட்டு வர்றாரு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி தேவனுக்கேற்ற கடமைகள் அப்படின்னு சொல்லும்போது முதலாவது சொல்றாரு, என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது முதலாவது நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது நமக்கு சொல்றது ரொம்ப முக்கியமானது. எகிப்து தேசத்துல நீ புறப்பட்டு வரும்போது உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி துவங்குறாரு. அதுல முதலாவது தேவர்கள் வேற எந்த தேவர்களும் உங்களுக்கு உண்டாயிருக்க கூடாது, அதை நமக்கு முதலாவதா கொடுக்குறாரு. அடுத்தது நம்ம பார்க்கும்போது இது முக்கியமாக இந்த கட்டளை நம்ம பார்த்தோம்னா வானத்தின் கீழே வானத்திலும் பூமியின் கீழும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தாயிலும் நீ உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகி இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாவினுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். என்னிடத்துல அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்வதற்கே 1000 தலை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்றேன். இங்க நம்ம பார்க்கும்போது இது முக்கியமாக இந்த கட்டளை நீங்க பார்த்தீங்கன்னா 3 வசனங்கள்ல நமக்கு தெளிவாக தேவன் வந்து அங்க என்ன பண்றாருனாக்கா எழுதியிருக்கிறத நம்ம அங்க பாக்குறோம். அப்ப இங்க முக்கியமா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த விக்கிரகம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே நம்ம அதை நிறைய புது சிருஷ்டிக்கு நிறைய இந்த விக்கிரகங்களை பற்றி நமக்கு நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நம்ம வந்து விரும்புவதோ இச்சிப்பதோ அதை வந்து நம்மளுடைய ஒரு கோலா இல்லை நம்மளுடைய ஹேமா நம்ம அதை வைக்கிறதோ கூடாது அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்குறோம். இதுல வந்து அவர் தேவனுக்கு ஒப்பாக எதையுமே நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது நம்ம முக்கியமா. சில நேரங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக கிறிஸ்தவர்கள் வந்து இந்த பாகால் தேவர்களுடைய வணக்கங்கள்லாம் வந்து கண்டிப்பா அது நம்மளுடைய தேவனை தான் அது மகிமைப்படுத்துவதாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பா அது நம்ம வந்து ஈக்குவலா அதை நம்ம பேசவே கூடாது. பாகால் தேவதைகளுடைய அந்த வார்த்தைகளையோ அவங்களுடைய அந்த தேவதைகளுடைய வார்த்தைகளோ இல்ல அவங்களுடைய அந்த பண்டிகை அவங்களுடைய கொண்டாட்டங்களையோ அங்க நம்ம தேவனுடைய பிள்ளைகள் உச்சரிக்கவும் வேண்டாம் என்று நமக்கு அங்க சொல்லிட்டேன். ஸோ அதுல நீங்க பார்த்தீங்கன்னா முக்கியமா நம்ம பார்க்கும்போது அவர்களுடைய அந்த எந்த ஒரு நமஸ்கரிப்பு நம்மளுக்குள்ள அதை கொண்டு வரக்கூடாது. இல்ல வானத்திலும் கீழே பூமியின் கீழே தண்ணீர்ல எல்லாத்திலுமே ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரு சொர்பத்தையும் விக்கிரகத்தையும் நீங்கள் உண்டாக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதை நமஸ்கரிக்க கூடாது. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து நம்ம ரோமன் கேத்தலிக் எடுத்துட்டோம்னா இந்த 3 வசனங்கள்ல கொடுக்கப்பட்டக்கூடிய இந்த கற்பனையை வந்து அவங்க எடுத்து போட்டதாக நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. ஏன் அப்படின்னாக்கா அது அவர்களுக்கு இடையூறாக இருக்குது. ஏன்னா எல்லாம் இந்த ஒரு சிலை வழிபாட்டுக்கு இடையூறாக இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்தே போட்டுட்டு இருக்காங்க. பட் பைபிள் இருக்குது, அவங்களுடைய அந்த கேட்டிசம் புக்ல வந்து அது இல்ல, கொடுக்கப்படல. அதுக்கு பதிலாக கடைசி கட்டளைகளை 2ஆக பிரிச்சு 10ஆக மாற்றி கொடுத்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த விக்கிரகங்கள் சொல்லும் போது கண்டிப்பாக இவைகளுக்கு ஒப்பாயிருக்கிறவைகளை நம்ம கண்டிப்பா நம்ம வந்து அதை நம்ம வைக்கக்கூடாது. இதுனா தேவனுக்கேற்ற நம்மளுடைய கடமைகள். தேவன் வந்து நம்ம கிட்ட சிலது வச்சிருக்காரு கடமைகள் தேவனுக்குன்னு சொல்லி, அதை கண்டிப்பா வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம் சொல்றாரு. அப்புறமே என்னிடத்துல அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை வந்து நீ கை கொள்ளுகிற இடத்துல நான் இரக்கம் செய்கிறேன்னு சொல்றாரு. தேவனுடைய கர்த்தரை தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காத இருப்பாயாக, வீணிலே
வணங்குகிறவனை நான் தண்டியாமல் விடுன்னு சொல்லிட்டாரு. அது நமக்கு முக்கியமா இருக்குது. ஏன்னா தேவனை வணங்குவது என்று நம்ம சொல்லும்போது, அது நமக்கு கொடுக்கக்கூடிய கட்டளைகள் நீங்க பார்த்தீங்கன்னா, அது நீங்க வந்து எல்லாமே நீங்க ஜெபம் பண்ணும்போதும், அது வந்து அறை வீட்டு கதவை பூட்டி சொல்றாரு. இது வேற அந்நிய பாஷைகள் பேசும்போது கூட சொல்றாரு. அது மாரி ஒருத்தருக்கு புரியாத, இல்ல யாருக்குமே தெரியாத அந்த நேரங்கள்ல வந்து ஒருத்தர் ஆமென் போட முடியாது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம வந்து அங்க நம்ம தேவனுடைய நாமத்தை வந்து வீணிலே வணங்குற மாதிரி ஆயிடும். அது நமக்கு கொடுத்திருக்காரு. அது மாத்திரமல்ல, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. இன்றைக்கு அது அவர்களுக்கு முக்கியமாக ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு புது சிருஷ்டிகள் என்று சொல்லும்போது, நமக்கு எல்லா நாளுமே ஓய்வு நாளாக இருக்குது. ஓய்வு நாள் என்று நம்ம பார்க்கும்போது, நம்ம இளைப்பாறுதல். இளைப்பாறுதல்ன்னு சொல்லும்போது, உலகத்தின் காரியங்கள்ல நம்ம ஈடுபட்டிருக்கும் போது, நம்மளுடைய மனது, நம்முடைய சிந்தை அதோட அட்டாச் ஆயிருக்கும். அப்படின்னா நம்மளுடைய வேலைகள் இல்லையா? நம்முடைய வேலை நேரம் முடிந்த பிறகு உடனடியாக ஒரு புது சிருஷ்டி ஓய்வுக்குள்ளாக வந்துடணும். ஓய்வுக்குள்ளாகனாக்கா நம்ம ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இது நம்ம வந்து படுத்து தூங்குறது, இல்ல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறதை பத்தி பேசாதபடிக்கு, நம்ம தேவனுடைய காரியங்களை தியானிக்கிறதுக்கு நம்முடைய தியானம் முழுவதையும் தேவனுடைய காரியங்களுக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பார்த்தீங்கன்னா, எல்லா நாளுமே நமக்கு ஓய்வு நாளாக இருக்குது. அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நாள் தேவன் கொடுத்திருந்தார், 7ஆம் நாள். நமக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு புது சிருஷ்டிக்கு எப்பல்லாம் நம்மளுக்கு நேரம் கிடைக்குமோ, அப்பல்லாம் நம்முடைய நேரங்களை தேவனுடைய காரியங்களை ஆராய்வதிலும், பேசுவதிலும், கேட்பதிலும் நம்மளுடைய நேரங்களை அதற்கு நாம அங்க செலவழிப்பதுதான் ஓய்வை நம்ம அனுசரிப்பதற்கு அடையாளமாக அது இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது 7ஆம் நாள் வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நீ வந்து 7ஆம் நாள் நடப்பிய 7ஆம் நாள்ல நீ ஓய்ந்திருப்பாய்ன்னு சொல்லும்போது, கண்டிப்பா அது எல்லாருக்குமே நமக்கு எல்லா நாளுமே அதுக்கு ஓய்வாக இருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து நீங்க பார்க்கும்போது பிரியமானவர்களே, அங்க சக மனிதர்களிடத்துல அப்படின்னு சொல்லும்போது நிறைய கட்டளைகளை நமக்கு அங்க கொடுத்திருக்கிறார். இது லிட்ரலா கூட நம்ம பார்த்தோம்னா, உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இது லிட்ரலா கண்டிப்பா வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அது இந்த உலகத்துல ஜீவிக்கும் போது அது நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும் இல்லையா? அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். எப்பொழுதுமே தாயும் தகப்பனையும் நம்ம வந்து கவனிப்பது இல்லைங்களா? அவர்களுக்கு மரியாதை செலுத்துது. ஏன்னா அவர்கள் தான் வந்து நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா? அதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தாய் தகப்பன் நம்ம பார்க்கும்போது ஒரு கான்சிகிரேட்டட் தாய் தகப்பன் வந்து பிளஸட். இந்த ஒரு ஒரு பாதையில நம்மள நடத்துறதுக்கு, நம்ம இந்த ஒரு பாதைக்கு போகிறதுக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தாய் தகப்பன் ஒரு பங்காக இருந்திருக்கிறாங்க. கண்டிப்பா அவர்களுக்குரிய அந்த கனத்தை நம்ம செலுத்த வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். அது லிட்ரலாவும் இருக்குது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இது வந்து ஒரு புது சிருஷ்டி கடைபிடிக்கணும். சில காரியங்கள் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, கொலை செய்ய எதிர்ப்பாயாக, விபச்சாரம் செய்ய எதிர்ப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை, அவனுடைய வேலைக்காரனையும், அவனுடைய வேலைக்காரியும், அவனுடைய எருதையும், அவனுடைய கழுதைகள், பின்பு எல்லாத்தையும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பிறனுக்கான யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 கட்டளைகள் தனியா ஒரு பலகைகள். அது வந்து நம்மளுடைய பிற மனிதர்களிடத்துல, சக மனிதர்களிடத்துல நாம காண்பிக்க வேண்டிய நம்மளுடைய கடமைகள் அப்படின்னு சொல்லி 2 அங்க பிரித்து நமக்கு கொடுக்கப்பட்டது நம்ம பார்க்கிறோம். இது புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அவர் கொடுக்கக்கூடிய 2 கட்டளைகளுக்குள்ளாகவே அவைகள் முழுவதும் அங்க அடங்கிருது அப்படின்னு அங்க சொல்றாரு. ஏன்னா அது முதல் இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது 2 விஷயங்கள் அங்க சொல்றாரு பிரதானமாக. அதாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கக்கூடிய 2ஆம் கற்பனை என்னவெனில், அப்ப முதலாவது நாம் பார்க்கும்போது இது தேவனிடத்தில் நம்மளுடைய கடமைகள். தேவனிடத்துல முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு ஒப்பு கொடுக்கணும். இது ஒரு கான்சிகிரேட்டட் நம்ம அப்படி நம்ம செய்யணும். இது வந்து நமக்கு ஒரு கட்டளையாக. எப்போதுமே பிரியமானவர்களே, கட்டளைக்கும் அப்புறமா நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விருப்பத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. இல்லைங்களா? ஒரு கான்சிகிரேஷன் அப்படின்னு சொல்றது நம்ம விருப்பப்பட்டு தேவனிடத்துல வந்து நம்ம செய்றோம். ஆனா கட்டளை என்று சொல்லும்போது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியது. இது கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். கட்டளைன்னா அத வந்து என்னால முடிஞ்சா செய்வேன், இல்லன்னா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நம்மளுடைய விருப்பம் நீங்க நம்மளுடைய கான்சிகிரேஷன் நம்ம கான்சிகிரேட் ஆயிருக்கிறோம். ஆனா அது நம்ம செஞ்சா செய்வோம், என்னால செய்யலைன்னா முடியல அப்படின்னு நம்ம விட்டுட்டு போலாம். அதுக்குரிய பங்கு நம்ம பெற்றுக்கொள்ளலாம், பெறாமையும் நம்ம போகலாம். அது நம்ம கையில இருக்குது. ஆனா கட்டளை என்று சொல்லும்போது எப்போதுமே அதை நாம் செய்ய வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்ப பிரதான கற்பனையாக தேவன் அதை குடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்து. அது நம்ம கண்டிப்பா என்ன பண்ணா நம்ம அதை செய்யணும். அடுத்து 2ஆம் கற்பனைன்னு சொல்லும்போது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது 2ஆம் கற்பனையிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார்.
இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல நியாயப்பிரமாணம் 10 குடுத்திருக்காரு இல்லையா? அது எல்லாமே இந்த 2க்குள்ள அடங்கிருச்சுன்னு சொல்றாரு. இப்ப நிச்சயமா நம்ம பார்க்கும்போது இது நமக்கு ரொம்ப அருமையா இங்க குடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கேற்ற கடமைகள் இருக்குது. அது நமக்கு கட்டளையாக தேவன் குடுத்திருக்கிறாரு. அத நம்ம செய்யணும். நம்மளுடைய சக மனிதர்களிடத்துல நம்மளுடைய கடமை இருக்குது. அதுவும் கூட நம்ப செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுல பாருங்க இதெல்லாம் கொலை செய்யாதிருப்பாயாகன்னா, நம்ம ஒருத்தர பத்தி நம்ம ஒரு அவதூறு பேசும்போது, அது கொலை செய்கிறதுக்கு அது விரோதமாக அது அது நிகராக ஆயிடுது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா தேவனுக்கு அடுத்த காரியங்களே நம்ம விட்டுட்டு அந்நிய காரியங்களை நம்ம தலையிடும்போதே அதுக்கு நிகராக ஆகுது. களவு செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லும்போது, பிறருடைய பேர நம்போ கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, பிறருடைய பேருக்கு கெட்ட பேரை உண்டாக்கிட்டோம். அவரு இதுவரைக்கும் சம்பாரிச்சு வச்சிருந்த ஒரு நன்மையே நல்ல ஒரு பேர வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோம்னா, கண்டிப்பா அது களவு செய்வதற்கும், கொலை செய்வதற்கும் அது ஆயிடுது நம்ம பார்க்கிறோம். விரோதமாக பொய் சாட்சி நம்ம சொல்லக்கூடாதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒரு ஸ்லாண்டரிங் அது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஈவில் ஸ்பீக்கிங், ஈவில் சர்மிசிங் தலைப்புகள்ல நெறைய படிச்சுட்டு வரோம். அதுல பிறரை பற்றி நன்மையானவைகளை பேசுறது கூட ஸ்லாண்டரிங் தான் சொல்ட்டாரு. இல்லைங்களா? டயபிளஸ்ன்னு சொல்றாரு. அதாவது அது வந்து ஒரு தீமை பேசுதல். அந்த தீமை பேசுதல் நன்மையானவைகள் கூட பேசக்கூடாது. பிறரை பற்றி நம்ம பேசக்கூடாது. அவங்கள பத்தி நம்ம பேசலாம். மற்றவர்கள் 3வது பெர்சன்ட்ட ஒருத்தர பத்தி நம்ம பேசுறது, அது சரி கிடையாதுன்னு நமக்கு சொல்றாரு. அது தீமை பேசுதலாக நம்ம பார்க்கிறோம். மற்றவருடைய உடையவைகள் மற்றவர்களது எதையேனும் நாம வந்துட்டு அதை இச்சிக்க கூடாது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கட்டளையாக கூட இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் உலகப்புறமான காரியங்களுக்கு நம்ம வந்து மரித்து தேவனுக்கென்று நாம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற பிழைத்திருக்கிற நம்போ எல்லா உலக காரியங்களும் சிலுவையில அறிஞ்சிட்டோம். சரிங்களா? அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நானல்ல தேவன் கிறிஸ்துக்காக நம்ம நிக்கிறோம் இங்க. அவர்தான் நம்மளுக்குள்ள இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நம்ம செய்றோம். இதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்கு நம்ம பார்க்கிறோம். ஆகனால் பிரியமானவர்களே, இந்த 2 கட்டளைகளும் 2 பலகைகளும் நம்மளுடைய உள்ளத்துல அந்த 2 காரியங்களை நினைவில கொண்டு தேவனுக்கு செலுத்த வேண்டியவைகளை நம்ம செலுத்தணும் கடமைகளை. சக மனிதர்களிடத்துல நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். இதெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம வந்துட்டு நிறைவேற்றி இதெல்லாம் நமக்கு ஒரு டெஸ்ட்டா கூட இருக்கும். ஒண்ணொண்ணு நம்ம நிறைவேற்றும்போது ஒவ்வொரு படி நம்ம மேல போகலாம் அப்படிங்கிறத கூட நமக்கு காமிக்குது. ஓவர் டு த வேற எனி அதர் பாயிண்ட்ஸ் என்னாச்சும் இருந்தா நீங்க கூட ஷேர் பண்ணலாம். ஜூட் பிரதர், உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சா? ரொம்ப தேங்க்ஸ். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதே போல மறந்து போயிருக்கிற சில காரியங்களை கூட நீங்க வந்துட்டு வெளிப்படுத்தி தருனதுக்காக மற்ற சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தேவன் இந்த ஒரு தருணத்துல இந்த ஒரு வாக்கியம் மூலியமா புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நன்றி. தேங்க்ஸ். நன்றி. ஸ்டாலின் பிரதர் பேசுங்க. எஸ் பிரதர். பிரதர் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் அதில. இந்த அதாவது பழைய ஏற்பாடுல இருக்கக்கூடிய 10 கட்டளையும், புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து குடுத்த அந்த 2 கட்டளையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு பழைய ஏற்பாடுல இருக்கக்கூடிய இந்த ஒரு 10 கட்டளைகள் தேவன் வந்து அவங்களுக்கு குடுக்குறாரு இஸ்ரேல் ஜனத்துக்கு. இந்த 10 கட்டளைகளோடு சேர்ந்து நிறைய நியாயப்பிரமாணங்கள வந்து குடுக்குறாரு. நிறைய லாஸ் மோர் தேன் 600 லாஸ் 600க்கு மேல இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணங்கள வந்து குடுக்குறாரு. ஸோ இத பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்டின்னா, இந்த 10 கட்டளைகள் வந்து அந்த நியாயப்பிரமாணங்களுடைய ஒரு சுருக்கம், ஒரு சம்மரி, ஒரு சினாப்சிஸ் மாதிரி சொல்றாரு. அதாவது அவ்ளோ அ நியாயப்பிரமாணங்கள் வந்து தேவன் வந்து குடுத்தாரு. அது வந்து பிராக்டிகலா அவங்க வந்து இந்த 10 கட்டளைகள வந்து எப்படி ஃபாலோ பண்ணணுன்றது தான் அந்த ஒரு நியாயப்பிரமாணங்கள். பிராக்டிகல் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்படின்றது தான் அந்த நியாயப்பிரமாணங்கள் அநேக குடுத்தாரு. அதோடைய ஒரு சம்மரி, ஒரு சுருக்கம் மாதிரி தான் இந்த ஒரு 10 கட்டளைகள் வந்து இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு 10 கட்டளைகளுடைய ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும் அப்டின்னா, "இத செய்யாத, இத செய்யாத, இத பண்ணாத" அப்டின்ட்டு தான் இந்த 10 கட்டளைகளும் தேவன் வந்து குடுத்திருப்பாரு. இது இஸ்ரேலுக்கு தேவன் குடுத்த ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா, இது வந்து ஒரு வசனத்தில கூட இருக்கும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ல கூட என்ன இருக்கும்னா, நியாயப்பிரமாணங்கள் மூலியமா தான் பாவத்துடைய அறிவு வந்து அவங்களுக்கு வந்துச்சு. அதாவது பாவம்னா என்ன அப்டின்ட்டே அவங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு. பாவத்துடைய அறிவு எப்போ அதிகமாக இஸ்ரேல் ஜனத்துக்கு வந்துச்சோ, அதுக்கப்புறமா தான் அதிகமா பாவம் செய்யவே ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து ரொம்ப பாவி ஆயிட்டாங்க. இது வந்து தேவன் குடுத்த இந்த ஒரு கட்டளைகள வந்து தேவன் குடுத்த ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, மனுஷன் வந்து விழுந்துட்டான். நீங்க விழுந்துட்டீங்க அப்படின்றத வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டு உணரணும். அந்த உணர்தலுக்காகவே இந்த ஒரு கட்டளைகள வந்து தேவன் இஸ்ரேல் ஜனத்துக்கு வந்து குடுக்குறாரு. அவங்க வந்து நம்ம வந்து விழுந்துட்டோம்.
தேவன் குடுத்த அந்த முன்னாடி இருந்த அந்த மகிமையிலிருந்து நம்ம விழுந்துட்டோம் அப்படின்ற ஒரு உணர்தல் வரணுன்றதுக்காகவே இந்த ஒரு கட்டளைகள குடுத்து, இந்த கட்டளைகளுக்குள்ள அவங்க வந்து விழுந்துட்டே போறாங்க. பாவம் செஞ்சுட்டே போறாங்க. இந்த அவங்களுடைய அந்த ஒரு உணர்தல், எப்போ வந்து நான் விழுந்துட்டேன், நான் பாவி அப்படின்ட்டு எப்போ உணர்றாங்களோ, அப்பதான் வந்து அவங்க வந்து யாருக்காக எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு ரட்சகருக்காக வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ தேவனுடைய நோக்கமே என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள வந்து இந்த ஒரு கட்டளைகள் மூலியமா குடுத்து, இயேசு கிறிஸ்துக்காக இவங்கள வந்து ரெடி பண்றாரு. அதாவது இயேசு கிறிஸ்து வந்து வரப்போறாரு. நிறைய வருஷங்கள் கழிச்சு வரப்போறாரு. இயேசு கிறிஸ்து வந்த உடனே இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா, அதாவது இயேசு கிறிஸ்துவ வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பாவின்ற ஒரு உணர்தல் வந்து அவங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இயேசு கிறிஸ்து வந்து ஏற்றுக்கொள்வாங்க. நான் வந்து பாவி இல்ல, நான் வந்து நீதிமான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்போ அவங்க மனசுக்குள்ள வந்து இருக்குதோ, அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு யார் யார் பாவி என்று அந்த ஒரு உணர்தலுக்குள்ள இருந்தாங்களோ, அவங்க மட்டும் தான் இயேசு கிறிஸ்துவ வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ தேவனுடைய நியாயப்பிரமாணத்துடைய அந்த ஒரு 10 கட்டளைகள், அந்த ஒரு பழைய ஏற்பாடுல குடுத்த நியாயப்பிரமாணமுடைய நோக்கமே அதுதான். இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து அக்செப்ட் பண்ணிடணும். அதுக்காக தான் அது வந்து குடுத்தாரு. அந்த ஒரு நோக்கம் யார் பாவி அப்படின்றத வந்து உணர்தல்ல இருந்தாங்களோ, அவங்க மட்டும் தான் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து அக்செப்ட் பண்ணாங்க. அந்த ஒரு புதிய ஏற்பாடுல. இப்போ பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவங்கலாம் நான் வந்து நீதிமான். லாவ வந்து நான் கரெக்ட்டா ஃபாலோ பண்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்களால வந்து இயேசு கிறிஸ்துவ அக்செப்ட் பண்ணவே முடியல. இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு 10 கட்டளைகள சுருக்கி 2 கட்டளையா குடுத்துடுறாரு. இந்த 2 கட்டளையோடைய ஒரு ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இத பண்ணக்கூடாது, இத பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்காது. எத செய்யணும் அப்படின்ட்டு தான் இயேசு கிறிஸ்து வந்து குடுத்திருப்பாரு. இந்த 2 விஷயங்கள நீங்க செஞ்சாக்கா போதும். அதாவது அந்த நியாயப்பிரமாணத்த வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த ஒரு 2 கட்டளைகள்ல வந்து அவர் காமிச்சிட்டாரு. இந்த 2 கட்டளைகள நீங்க கரெக்ட்டா செஞ்சீங்கனாலே போதும். மத்த எல்லாத்தையுமே நிறைவேத்துன மாரி தான் அப்படின்ட்டு ஒரு கன்க்ளூஷனே அவரு கொண்டு வந்துட்டாரு. ஓவர் பிரதர். பியூட்டிஃபுல் பிரதர். வெரி நைஸ். ஸோ அது ரொம்ப அவரு சகோதரர் ரொம்ப தெளிவாக அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ எக்ஸாக்ட்டா பண்ணாரு. கண்டிப்பா அது வந்துட்டு ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. நியாயப்பிரமாணத்தை குடுக்கும்போது அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது அங்க சொல்லிட்டாரு. இந்த கட்டளை நியாயப்பிரமாணமானது அவர்களுக்கு வந்து கிறிஸ்துவனிடத்துல கொண்டு போகிறதுக்கு அது ஒரு உபாத்தியாக இருந்துச்சு. ஸ்கூல் மாஸ்டர்ன்னு அங்க சொல்றாரு. ஏன்னா அது கிறிஸ்துவனிடத்துல வழிநடத்திட்டு போணும் அப்படிங்கிறது தான் நம்ம அதுல பார்க்கிறோம். கண்டிப்பா சகோதரர் சொன்ன வண்ணமாக, அத தங்களை பாவி என்று ஒத்துக்கொண்டு தங்களுக்கு ஒரு மீட்பர் வேணும் என்பதை அவர்கள் எதிர்பார்ப்பதற்காக, ஏற்றுக்கொள்வதற்காக அது நியாயப்பிரமாணம் அமைந்திருந்தது. கண்டிப்பா அது வந்துட்டு அவர்கள வந்து அது ஒரு எப்படி ஒரு ஸ்கூல் மாஸ்டர் வந்து அவர் அடி குடுத்து, அவங்கள திருத்தி, அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு கவர்ன்மென்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்கள தயார் செய்வாரோ, அப்படி அவர்களை தயார் செய்தது நியாயப்பிரமாணம். கிறிஸ்துவினிடத்துல வந்து சேரணும் அப்படின்றதுக்காக. அது வந்து பவுல் ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்றாரு. சகோதரர் இந்த பாயிண்ட்ட பகிர்ந்து கொண்டார். இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, "இத செய்யாதிருப்பாயாக" அப்படின்னு சொல்றாரு. இந்த புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது, நம்ம செய்ய வேண்டியவைகள் எது? அப்படிங்கிறத வந்து அங்க நமக்கு விளக்குறதாக நம்ம இங்க பார்க்கிறோம். வெரி நைஸ் பிரதர். அருமையான பாயிண்ட்ஸ். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா, உங்களுடைய கமெண்ட்ரி நீங்க பேசலாம். ஓகே. நாம என்னது அடுத்த கேள்விக்குள்ள நம்ம போகலாம். ஆரோனுடைய துடித்த கோல் பற்றிய அந்த விளக்கத்தை நீங்க சொல்லலாம். என்னாகும் 17ஆம் அதிகாரம். ஆரோனுடைய துடித்த கோலுக்கான அந்த விளக்கம் என்று அங்க சொல்றாரு. ஆ ஓகே. 38, 39, 40. பிரதர் அமல் பிரதர் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சித்ரா சிஸ்டர் வேணா அத படிக்கட்டும். வேற தமிழ் ரீடர்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா? தாரா சிஸ்டர் உங்களால படிக்க முடியுமா? ஓகே. அவங்களுக்கு அந்த ஏரியால ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. வேற யாராவது தமிழ் படிக்கிறீங்களா? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. இல்லைன்னா சித்ரா சிஸ்டர் நீங்க படிங்க.
பிரதர் ஃபுல் அதிகாரங்களா? சிஸ்டர் 38, 39, 40 கேள்விகள். அதான் அந்த துளிர்த்த அந்த கோல் வந்துட்டு உடன்படிக்கை பெட்டியில வைக்கப்பட்ட பொழுது அது எதை குறிக்கிறது, நிழலாக காட்டுகிறது. அப்புறம் அந்த பாதம் வருது இல்லையா, அது வந்துட்டு நீங்க எப்போதுமே வாதுமை நீங்க போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு பிப்ளிக்கல் லாங்குவேஜ். அது வாதுமை மரத்தின் எந்த தனித்தன்மை அது ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை குறிக்கும் பொருத்தமான நிழலாக அமைந்தது. அது வரைக்கும் அந்த 38, 39, 40 கேள்விகள் நீங்க படிங்க. அது வந்துட்டு கேள்வியும் அதன் பதில்களும் அது சகோதரர் அமுல் அவர்கள் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எனக்கு புரியலங்க பிரதர், என்ன சொன்னீங்க? 39, 40, 41, 42. 38 கூட படிக்கும். 38, 49, 38, 39, 40 கேள்வியும் அந்த அதனுடைய 38 பதில் கேள்வி இல்ல நீங்க இருக்குது. அதுதான் பாருங்க. அது வந்துட்டு இல்ல நீங்க அந்த வந்து என்னன்னு பிரதர் அடிஷ்னல் 38 ரெஃபரன்ஸ்ல இருக்கும் 38, 39, 40. ஆமா. அந்த T22, 20 இருக்குங்க. அது கூட வந்து 38வது கேள்விக்கான பதில் தான். ம்ஹும். சரி, நான் 38, 39, 40, 41 கேள்வி படிச்சுருந்தேன். இல்ல நீங்க பாருங்க. கேள்வி எண் 30 சொல்லுங்க. 38 அதுல பாருங்க T122 செகண்ட் பேரா இருக்குது இல்லையா, அது ஆமா. 38வது கேள்விக்கான பதில் தான். அது ம்ஹும். அங்கிருந்து அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். சரி, சரிங்க. கேள்வி எண் 38 ஆரோனின் துளிர்த்த கோல் பற்றிய கதையை சொல்லுங்கள். கேள்வி எண் 39 அந்த துளிர்விட்ட ஆரோனின் துளிர்த்த கோல் போங்க, அங்க வந்து படிச்சிடுங்க, கரெக்டா இருக்கும். சரிங்க. ஆரோனின் துளிர்த்த கோல் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாராகிய கிறிஸ்துவின் எல்லா அங்கங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட குணநலன்கள் காண்பிக்கப்படுகின்றது. என்னாகவும் 17ஆம் அதிகாரத்தை படிப்பதினாலே ஆரோனின் துளிர்த்த கோல் பொருளை நன்கு அறிந்து கொள்ள முடியும். அது ஆரோனையும் அவன் குமாரரையும் யெகோவா தேவன் ஏற்றுக்கொண்டதை காண்பிக்கின்றது. இந்த ஆசாரியத்துவம் கிறிஸ்துவிற்கும் திருச்சபையாருக்கும் நிழலா இருக்கின்றது. ஆசாரியரின் மத்தியஸ்தர் வேலையை இவர்கள் மாத்திரமே செய்ய இயலும். ஆகவே இந்த கோல் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகிய கிறிஸ்து, அதாவது தலை மற்றும் சரீரம் அங்கீகரிக்கப்பட்டதை காண்பிக்கின்றது. கோல் துளிர்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது. வாதுமை மரத்தின் ஒரு வினோதம் என்னவென்றால், இலைகள் தோன்றுவதற்கு முன்னமே பழம் மொக்குகள் தோன்றிவிடும். இதே போலத்தான் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் அவர்கள் இலைகளாகிய பிரயாசங்களை செய்வதற்கு முன்னமே பழங்கள் அல்லது கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடிஷனல் ரெஃபரன்ஸ் கேள்வி எண் 38 ஆரோனின் துளிர்த்த கோல் பற்றிய கதையை சொல்லுங்கள். என்னாகும் 17ஆம் அதிகாரம். பதில் இந்த விவரத்திற்கு பின்னணி அமைப்பை வழங்கும் அதிகாரம் 16ஐயும் வாசிக்கவும். பைபிள் இருந்து எதை எடுத்து படிக்கணுங்களா முதல்? ரசல் பிரதர் மியூட். இல்ல கண்டினியூ பண்ண, நீங்க கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அது பைபிள் ரெஃபரன்ஸ் மற்றவங்க படிக்கிறதுக்கு 39 and 40 அப்படி கண்டினியூ பண்ணுங்க. இந்த விவரத்திற்கு பின்னணி அமைப்பை வழங்கும் அதிகாரம் 16ஐயும் வாசிக்கவும். கேள்வி 39 அந்த துளிர்விட்ட கோல் உடன்படிக்கை பெட்டியில் வைக்கப்பட்ட போது எதை குறித்தது அல்லது நிழலாக காட்டியது? பதில் அந்த துளிர்விட்ட கோல் ஆரோனையும் அவருடைய குமாரர்களையும் நிழலில் ஏற்றுக்கொண்டதை காட்டியது. நிஜத்தில் ஆரோனும் அவருடைய குமாரர்களும் கிறிஸ்துவையும் சபையையும் பிரதிநிதித்துவப்படுத்தினர். மேலும் அந்த கோல் பெட்டியில் வைக்கப்பட்ட போது கடவுள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை குறிக்கும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 40 வாதுமை மரத்தின் எந்த தனித்தன்மை அது ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை குறிக்கும் பொருத்தமான நிழலாக அமைந்தது? பதில் வாதுமை மரத்தில் இலைகளுக்கு முன்பே பழ மொட்டுக்கள் தோன்றும். அதே போல் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தினரான இவர்களும் வாய்மொழி அறிக்கையின் இலைகள் காணப்படும் முன்பே தங்களை பலியாக அர்ப்பணிக்கிறார்கள் அல்லது ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறார்கள். சிலுவையை சுமப்பதற்கு முன் பலி அர்ப்பணித்தல் வருகிறது. கிறிஸ்துவை பின்பற்றும் முதலாவது படி
வேதத்தில் தக்கவாறு பலி என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அது சிலுவையை சுமப்பது அல்ல. நாம் நம்முடைய சித்தங்களை பலியாக அர்ப்பணிக்கும் போது, நாமே முழுமையாக கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணிக்கும் போது, அது எல்லா பலிகளுக்கும் ஒரு உச்சமான அர்ப்பணிப்பாகும். ஏனெனில் நமது சித்தத்தை விடுகிறதே நம் முழுவதையும் கர்த்தருக்கு கொடுத்து வைப்பதற்கு சமமான அர்ப்பணிப்பாகும். அதனால் நம் எல்லா காரியங்களிலும் அவருடைய சித்தமே நிறைவேற செய்யலாம். கேள்வி எண் தேங்க்யூ 41. சிஸ்டர். போதும் 40 போதும். தேங்க்யூ சிஸ்டர். அமல் பிரதர் நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேங்க பிரதர். பிரதர் இங்க வந்து என்ன பார்க்குறோம்னாக்கா 38வது கேள்வியில, அதாவது என்னாகமம் 17வது அதிகாரத்துல நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பத்தி அவங்க வந்து ஒரு கதை போல வந்து சொல்ல கேட்டிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தேவன் வந்து என்ன பண்றாருனாக்கா மோசேக்கு வந்து சில விஷயத்த வந்து சொல்றாரு. என்னன்னாக்கா 12 கோத்திரத்துல இருந்தும் 12 பிரபுக்கள் வந்து 12 கோள்களை எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த கோள்கள்ல வந்து அந்த பிரபுக்களுடைய அந்த ஒவ்வொரு கோத்திரத்தோடைய பேர் வந்து எழுதப்பட்டிருக்கணும்ட்டு பார்க்குறோம். அந்த கோத்திரத்தோடைய பிரபுக்களுடைய பேர் வந்து எழுதப்பட்டிருக்கணும். லேவி கோத்திரத்துல வந்து ஆரோனுடைய பேர் வந்து எழுதியிருக்கணும் அப்படின்ட்டு வந்து தேவன் சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த கோள்கள் எல்லாமே வந்து அந்த 12 பேரும் வந்து மோசே கிட்ட வந்து கொடுக்கணும். மோசே என்ன பண்ணுவாருன்னா அதை வந்து ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள அந்த ஒரு உடன்படிக்கையின் பெட்டிக்கு முன்பாக எடுத்துன்னு போய் அவர் வைப்பாரு. அதுக்கப்புறமா வந்து இதன் மூலமா வந்து தேவன் என்ன பண்ண போறாருனாக்கா யார் வந்து அவருக்கு ஆசாரியர்களாக வந்து பணி செய்யணும் அப்படின்றத வந்து அவர் காமிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் வந்து மோசே என்ன பண்றாருனாக்கா அடுத்த நாள் மோசே வந்து ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள அந்த உடன்படிக்கையின் பெட்டிக்கு முன்பாக போய் பார்க்கும்போது ஆரோனுடைய கோல் மாத்திரம் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா அது வந்து துளிர்த்து அது வந்து பூவிடப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல வந்து வாதுமை பழங்கள் வந்து வந்திருக்கும்ட்டு பார்க்குறோம். இதன் நிமித்தமா வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா எல்லா இஸ்ரேல் ஜனத்தார் வந்து யாரு தேவனுக்கு வந்து ஆசாரியராக வேலை செய்யணும் அப்படின்றத வந்து கற்றுக்கொள்வாங்க அப்படின்ட்டு தேவன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மோசேவுக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுக்கக்கூடிய ஜனங்களுக்கு வந்து இந்த ஒரு காரியமானது வந்து வெளிப்படும் அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. இந்த ஒரு பாடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா ஆரோனுடைய இந்த ஒரு துளிர்த்த கோல் வந்து எதை காமிக்குதுனாக்கா தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜரீக ஆசாரியர்களா இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினருடைய அந்த ஒரு குணலட்சணத்தை வந்து அது காமிக்கிறதா இருக்கு. இதுதான் வந்து நம்ம என்னாகமம் 17வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். இங்க வந்து துளிர்த்த கோல் வந்து எதை காமிக்குதுனாக்கா பிதாவாகிய தேவன் வந்து ஆரோனுடைய குமாரர்களையும் அவர் வந்து ஏற்றுக்கொள்றதை வந்து அங்க காமிக்குது. ஆரோனுடைய குமாரர்களும் வந்து யாரை அடையாளப்படுத்துறாங்கனாக்கா தலையாகி இயேசு கிறிஸ்துவும் சரீரமாகிய சபையை வந்து அவங்க அடையாளப்படுத்துறாங்க. அதே போல இங்க நிஜத்துல வந்து பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருனாக்கா அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சரீரமாகிய சபையை வந்து அந்த ஒரு ஆசாரியருக்குரிய அந்த ஒரு வேலைக்காக அவர் வந்து ஏற்றுக்கொள்றத வந்து காமிச்சிருக்காரு. ஆசாரியருக்குரிய அந்த ஒரு வேலையில அந்த பணின்னு சொல்லும் போது அது வந்து மத்தியஸ்தர் பண்ணக்கூடிய அந்த ஒரு வேலையை காமிக்கிறாங்க, மீடியேட்டர்ன்னு சொல்றாங்க. இங்க வந்து இந்த ஒரு கோலானது வந்து துளிர்த்திருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம என்ன இருக்குனாக்கா அதுல வந்து வாதுமை பழங்கள் வந்து வந்திருக்கு. இங்க வந்து ரொம்பவே நூதனமான ஒரு காரியம் வந்து நடந்திருக்கிறத வந்து இங்க சொல்றாங்க. அதாவது இந்த ஒரு கோள்ல வந்து வாதுமை பழம் வந்து முதல்ல வந்திருக்கு. இலைகள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஒரு வாதுமை பழங்கள் வந்து வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போலதான் இந்த ராஜரீக ஆசாரியர்களுடைய பலிகள் வந்து எப்படி இருக்குனாக்கா இந்த பழங்களை முன்பதாக வந்த பழங்களை போல இருக்கு. அதாவது அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு வேலை இல்ல அந்த ஒரு கிரியை அதுக்கு முன்பாதாக என்ன ஆகுதுனாக்கா அவங்களுடைய பலியாகிய அந்த ஒரு பழங்கள் வந்து வெளிப்படுறத வந்து பார்க்குறோம். இல்ல அது வளர்ந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். இங்க இலைகள்னு சொல்லும் போது ராஜரீக ஆசாரியர்கள் வந்து செய்யக்கூடிய அந்த ஒரு அவங்களுடைய வேலை இல்ல கிரியைன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு அறிக்கையின் கிரியைகளை நம்ம வந்து பார்க்கணுன்ட்டு இங்க படிக்கிறோம். இது வந்து 38வது கேள்விக்கான பதில். இதோடைய அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் வந்து பிரதர் என்ன சொல்றாருன்னா அதாவது என்னாகமும் 16வது அதிகாரத்தை வந்து அங்க நம்மளை வந்து படிக்க சொல்றாரு. இந்த ஒரு 16வது அதிகாரத்துல சுருக்கமா சொல்லணும்னா
இதுக்கு முன்பதாக சில ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்கனாக்கா மோசேவுக்கும் ஆரோனுக்கும் எதிராக வந்து அவங்க வந்து முறுமுறுக்காங்கன்னு பார்க்குறோம். எதற்காகனாக்கா வெறும் ஆரோன் மாத்திரமே வந்து அந்த ஒரு ஆசாரியருக்குரிய அந்த ஒரு வேலையை அவர் வந்து செய்யணுமா, அப்புறம் அவரு தான் வந்து தேவனுக்கு வந்து அந்த ஒரு தூபத்தை காமிக்கக்கூடிய அந்த ஒரு வேலை அவங்க மாத்திரமே செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுக்கிறாங்க. யார் இந்த ஜனங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, இவங்க வந்து கோராவுடைய பிள்ளைகள். கோராவுடைய பிள்ளைகள் தாத்தான் அப்புறம் அபிராமுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். தேவன் என்ன பண்றாருனாக்கா, இங்கேயும் வந்து சில விஷயத்தின் மூலமா அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா, ஆரோனும் ஆரோனுடைய குடும்பத்தார் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்காங்கனாக்கா, அந்த ஒரு ஆசாரியருக்குரிய அந்த ஒரு வேலைக்காக அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அதிகாரத்துல வந்து சொல்றாங்க. 39வது கேள்விக்கான கேள்வி நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு துளிர்த்த கோல் வந்து அந்த ஒரு உடன்படிக்கையின் பெட்டியில உள்ள வச்சிருக்கிறத வந்து எதை வந்து அடையாளப்படுத்துது அப்படின்ட்டு ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த துளிர்த்த கோல் எதை காமிக்குதுனாக்கா, ஆரோனும் ஆரோனுடைய குமாரர்களும் வந்து நிழல்ல வந்து தேவனால வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதை வந்து காமிக்குது. நிஜத்துல வந்து இவங்க வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சரீரமாகிய சபையும் வந்து அடையாளப்படுத்துறாங்க. அப்புறம் அந்த ஒரு துளிர்த்த கோலானது அந்த ஒரு உடன்படிக்கையின் பெட்டகத்துக்குள்ள வந்து வைக்கிறத வந்து எதை காமிக்குதுனாக்கா, தேவன் வந்து கிறிஸ்துவ வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இங்க குறிக்குது. இதுக்கு சில வசனங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது எந்த வசனங்கள்னாக்கா, எபிரியர் 5வது அதிகாரம் 4வது வசனம். மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை அப்படின்னு பார்க்குறோம். அதாவது தேவன் தான் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஒரு அழைப்புக்கு வந்து அழைக்கணும். எப்படின்னாக்கா ஆரோன் எப்படி அழைச்சாரோ அதே போல நம்மளையும் அழைச்சிருக்கிறாரு. இது தானா யாராலையுமே வந்து இந்த ஒரு கனமான ஒரு வேலையை எடுத்துக்கொள்ள முடியாதுன்ட்டு பார்க்குறோம். அப்புறம் யோவான் 6வது அதிகாரம் 44வது வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இங்கேயும் வந்து என்ன பண்றாருனாக்கா, பிதாவாகிய தேவன் தான் என்ன பண்ணணும்னாக்கா எடுத்துக்கொள்ளணும்னு பார்க்குறோம். அதே போல இங்க நம்மளே வந்து தானாக வந்து இந்த ஒரு ஊழியத்துக்கு நம்ம சரீர அங்கங்களாக நம்ம வரல. அது தேவன் தான் என்ன பண்ணியிருக்காருனாக்கா நம்மளை வந்து அழைத்திருக்காரு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம். அதாவது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இதோடைய இந்த ஒரு 39வது கேள்விக்கான பதில் வந்து இங்க முடியுது. 40வது கேள்வி வந்து நியாயப்பிரமாணத்தின் கீழ் அதாவது வாதுமை மரத்தின் எந்த தனித்துவமை இது ராஜரிக ஆசாரிய கூட்டத்தை குறிக்கும் பொருத்தமான நிழலாக அமைந்தது அப்படின்ட்டு நம்ம இங்க பார்க்கும்போது, இந்த ஒரு இங்க வந்து ஆரோன் உடைய துளிர்த்த கோல்ல என்ன ஆகுதுனாக்கா, அந்த ஒரு அது துளிர் விட்டு வாதுமை பழங்கள் வந்து வர்றதா நம்ம பார்க்குறோம். எதற்கு முன்பாகதானாக்கா, இலைகள் வர்றதுக்கு முன்பதாகவே வந்து அந்த வாதுமை பழங்கள் வந்து வந்திருக்கிறத பார்க்குறோம். அதே போல தான் இங்க கிறிஸ்துவும் சரீர அங்கத்தினுடைய அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்குனாக்கா, அவங்க கிரியைகளை செய்யறதுக்கு முன்பதாகவே, இல்லை அவங்களுடைய விசுவாசத்தை அவங்க அறிக்கை செய்யறதுக்கு முன்பதாகவே அவங்களுடைய பலிகள் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பழத்தை போல அது வந்து முன்பதாக வர்றத வந்து இங்க எடுத்து காமிக்கிறதா இருக்குன்ட்டு பார்க்குறோம். அதாவது சரீர அங்கங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு கிரியைகளுக்கு முன்பதாகவே வந்து என்ன ஆகுதுனாக்கா, அவங்களுடைய பலிகள் வந்து அந்த பழத்தை போல அது வந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சிலுவை சுமக்கிறதுக்கு முன்பதாக பலி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து முன்னாடி வர்றதை வந்து இங்க சொல்றாரு. அதாவது தேவன் வந்து எப்படி வச்சிருக்காருனாக்கா, அவருடைய வேதாகமத்துல படி எப்படி வச்சிருக்காருனாக்கா, அது வந்து பலியின் நிமித்தமா வச்சிருக்காரு. இங்க வந்து சிலுவை சுமத்தலுக்கு முன்பதாக பலி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து முன்னாடி வருது. இங்க பலின்னு சொல்லும்போது அது ஸ்டெப் எதுனாக்கா, நம்மளுடைய சித்தத்தை வந்து தேவனுக்கு முழுமையாக நம்ம வந்து ஒப்பு கொடுக்கிறது. இந்த ஒரு விஷயமே வந்து அந்த ஒரு பலிக்கான எல்லா ஒரு விஷயமும் வந்து அதுல அடங்கி இருக்கிறதா வந்து சொல்றாரு. நம்மளுடைய சித்தத்தை வந்து நம்ம ஒப்பு கொடுக்கறத வந்து எதை காமிக்குதுனாக்கா, நம்மளுக்கு நடக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம்னாக்கா, அதை விட்டுட்டு நம்ம வந்து தேவனுடைய சித்தத்திற்காக முழுமையாக நம்ம வந்து ஒப்பு கொடுக்கறத வந்து இங்க காமிக்கிறதா இருக்குன்ட்டு இங்க 40வது ஒரு பதில நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரி. தேங்க்யூங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். மறுமை
அது முழு விளக்கத்தை சகோதரர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அருமை பிரியமான இது ஒவ்வொரு பாட்டுமே நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அது ஒன்னொன்னுமே தனித்தன்மை வாய்ந்ததா நம்ம பார்க்குறோம். இதுல நம்ம இந்த ஒரு நாள்ல நம்ம இந்த ஒரு 4 கேள்விகள் நம்ம இதுல நம்ம பார்க்கிறோம். 5 கேள்விகள் நம்ம பார்க்கிறோம். 36ல இருந்து 40 கேள்விகள் நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். இதுல எல்லா உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய 3 பொருட்களை நமக்கு அருமையாக அது விளக்கினதாக நம்ம இங்க பார்க்கிறோம். முதலாவது நம்ம பார்க்கும்போது அந்த 3 பொருட்கள், அந்த 3 பொருட்கள் வந்துட்டு எவ்விதமாக அது சேர்க்கப்பட்டது, தேவன் எப்படி கட்டளைகளை கொடுத்தாரு அங்க வைக்க சொல்றதுக்கு, அதன் பிரகாரமாக அது மோசே அங்க சேர்த்ததாக நம்ம பார்க்கிறோம். அதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்தை கூட சகோதரி ரமேஷ்பா அவர்கள் நம்மளோட அருமையா பகிர்ந்து கொண்டாங்க. நம்மளுடைய ஊழியத்தை அடிப்படையாக கொண்டது இருந்துச்சு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, அந்த 2 கற்பலகைகள், அந்த கற்பலகைகளினுடைய விவரங்கள் இல்லையா? அதை பத்தியான விளக்கங்களை கூட முழுமையாக நம்ம இந்த ஒரு வகுப்புல பார்ப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்தார். இதுல நம்ம பார்த்த பாடங்கள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ஆரோன் என்ற தலைப்பின் கீழாக பாருங்க, இப்ப அநேக 44 கேள்விகள் போது நிறைய அதுல பாடங்களை உள்ளடக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஒரு நிழல்களும் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பொருள் மாறுகிறதை கூட நம்ம இங்க பார்க்கலாம். அதனாலதான் இந்த ஆரோன்ற தலைப்பு இவ்வளவு பெருசா ஒரு தலைப்பா போயிடுச்சு இல்லையா? நமக்கு ஒரே பொருள் தான், சூழ்நிலைக்கு ஏற்றபடி அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் வித்தியாசப்படுது. அதுதான் நம்ம இதுல ஒவ்வொன்றாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு ஆரோனுடைய துளிர்த்த கோல், அதனுடைய முழு விவரங்களை அருமையா சகோதரர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இதுல நம்ம பார்க்கும்போது இங்க முக்கியமாக நம்மளுடைய பலி அது நமக்கு அது காமிக்குது. ஆனா பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் முக்கியம் சொல்லிட்டார். அதனால தேவனுடைய வார்த்தைகளை நம்ம புரிந்து கொண்டு அவைகளுக்கு கீழ்ப்படுகிறது முக்கியமாக இருக்குது. அப்ப அந்த இலைகள் வருவதற்கு முன்பே கனி கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இதுதான் அங்க ஆரோனை தெரிந்து கொண்ட விதம், அந்த மரத்தினுடைய தனித்தன்மை, அந்த ராஜரீக ஆசாரி கூட்டத்திற்கு அது நிழலாக எப்படி பொருந்துகிறது பார்க்கும்போது எல்லாருமே அப்படிதான். அது சபையாக வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அவர்கள் முதலாவது கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய அந்த பசுமை என்பதை நம்ம அங்க பாக்குறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒவ்வொரு செடியும் பசுமையா இருக்கும், அதுக்கப்புறம் தான் பூக்கள் காய்கள்லாம் வரும். ஆனா வாதுமை என்பது ரொம்ப வாதுமை, அத்திப்பழம் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமானது. அத்தி மரங்கள்லாம் கூட முதலாவது கனி கொடுக்கப்படும், அதுக்கப்புறமா அது துளிர் விடுற வேலைகளை அங்க செய்யும். இதுதான் அதனுடைய தனித்தன்மை. இப்படித்தான் ஆரோனை போல அவன் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவனும் வர முடியாது. அப்ப சபை என்று சொல்லும்போது சகோதரருமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, ஆரோனை போல தேவன் நம்மளை அழைக்கிறார். முதலாவது நம்ம கனி கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை காதுல கேட்கிற பாருங்க, அவைகளுக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமானது என்று நம்ம பார்க்கலாம். அதுவே நம்மள கனிகளாக நம்மள மாத்தக்கூடியதாக இருக்குது. ஓகே, நம்ம இன்றைக்கு நம்ம இதோட நிறுத்தலாம். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? இப்ப நம்ம படிச்சதுல கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தா கூட நீங்க கேட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ. வரக்கூடிய வாரத்துல நம்ம அதோட தொடர்ச்சியில் நம்ம பார்த்து முடிக்கலாம். நம்ம ஒரு ஜெபம் செய்து மீட்டிங் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். சத்ய ஸ்டீஃபன் பிரதர் ப்ரேயர் பண்ண முடியுமா? எஸ் பிரதர். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற அன்பின் பரலோக பிதாவே, தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத வழியில வாசம் பண்ணுகிறவரும், மனுஷர் அலுவலவரும், கண்டிராதவரும், காணக்கூடாதவரும் உண்டான மெய்தேவனே, தகப்பனே, இந்த அருமையான சாயங்கால வேளையில கூட சகோதர சகோதரிகளாக இந்த தகப்பனே இணைப்பின் வழியாக இணைந்து உங்களுடைய உன்னதமான வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக தேவன் கொடுத்துட்ட உன்னதமான இந்த நல்ல வாய்ப்பிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுக்கு மறைப்பொருளாக வைத்திருக்கிற அநேக ரகசியங்களை, அநேக சத்தியங்களை, தகப்பனே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்த எல்லா விதமான காரியங்களையும் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களையும் தகப்பனே இந்த நாளில் கூட நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் கொடுத்திருந்த நல்ல வாய்ப்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவைகளெல்லாம் எங்களுக்கு எச்சரிப்பூட்டும்படியாகவும் எங்களுக்கு திருஷ்டாந்தங்களாகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து தகப்பனே ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாங்கள் எப்படி அதை நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் எங்களுடைய இந்த ஒரு குறுகிய பாதையில அந்த எச்சரிப்பான காரியங்கள் எங்களுடைய ஓட்டத்திற்கு எவ்வளவு உதவியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து எங்களையே நாங்கள் முழுவதுமாக அதற்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து தகப்பனே இந்த ஒரு ஓட்டத்தை நாங்கள் ஓடத்தக்கதான எல்லா விதமான கிருபைகளையும் உம்முடைய பரிசுத்த ஆவியையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் நெஞ்சம் கொண்டாடுகிறோம்.
இந்த நாளிலே கூட இந்த ஒரு கொடுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கூட இப்படி கருத்துக்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே அவர்களை கூட இன்னும் இந்த ஒரு புரிதலிலும் இந்த ஒரு ஆசீர்வாதத்திலும் இன்னும் அதிகமாக அவர்களை நீர் பயன்படுத்த வேண்டுமாகவும் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த ஒரு கூட்டத்தை தகப்பனே எங்களுக்காக தொகுத்து வழங்கின அன்பு சகோதரர் அவருடைய ஊழியங்களையும் இந்த தகவலுடைய கருத்துக்களை நாங்கள் கொடுக்கிறோம். தேவன் தாமே கூட இன்னும் அதிகமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த இரவு வேளை கூட நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய புண்ணிய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீர் தாமே எங்கள் மத்தியில் இருந்து எங்களுடைய தேவைகள், எங்களுடைய ஆவிக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறபடினாலே எங்களுடைய துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் அருமை ரட்சகர் எங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக இப்படி பாதம் பணிந்து கெஞ்சு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you, brothers.